வெல்கம் டு அவர் சேனல் மாத்தி கார்த்தி. இன்னைக்கு செக்ஷன்ல வகுப்பு 8 பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள்ல பயிற்சி 1.4 கணக்கு 8 பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம 8வது கேள்வியை பார்ப்போம். அதாவது பின்வரும் தசம எண்கள் மற்றும் பின்னங்களின் வர்க்க மூலத்தை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. அதுல முதல் கேள்வி 2.89. அதாவது இது ஒரு முழு எண் எப்படி நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரிதான் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், இதை எப்படி இந்த பகுதிகளை பிரிக்கிறது அப்படிங்கிற வித்தியாசம் தான். அதாவது ஒரு முழு எண் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பர் 6, 5, 3 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், கடைசியில் இருந்து பிரிப்போம். அப்ப கடைசியில இருந்து பிரிக்கும் போது முதல் 5 3 பிரிச்சிருவோம், அப்ப 8 6 பிரிச்சிருவோம், அப்புறம் 9 பிரிச்சிருவோம். இப்படிதான் நம்ம பிரிப்போம் இல்லையா? ஆனா இதுவே ஒரு இப்படி ஒரு நம்பர் இருக்கு, 3 6 7 8 9 6ன்னு வச்சுக்கோமே. இதை நம்ம கடைசியில இருந்து 2 2 பிரிக்கும் பொழுது கரெக்டா நம்ம 2 2 பிரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம முழு எண்களுக்கு பிரிக்கிறதுக்கு நம்ம போன கணக்குகள்ல பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு தசம எண்ணை நம்ம பிரிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4.8672 இங்க ஒரு 24 அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா 2 இதை பிரிக்கணும். ஒண்ணு தசம எண்ணுக்கு முன்னாடி பிரிக்கணும், அது ஒரு டைப். அப்புறம் தசம எண்ணுக்கு பின்னாடி பிரிக்கணும். அப்ப இங்க தசம எண்ணுக்கு முன்னாடினா அதுல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கடைசியில இருந்து தசம எண்ணுக்கு இந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 4 2 இப்படி பிரிச்சிருவோம். அடுத்து தசம எண்ணுக்கு பின்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இப்படி 2 2 பிரிச்சுட்டு போகணும். புரியுதா? அப்ப இந்த மாதிரி பிரிப்போம். இதுவே ஒரு 6.36 வச்சுக்கோமே. அப்புறம் எப்படி பிரிப்போம், இப்போ இங்க இருந்து கடைசியில இருந்து பிரிக்க ஆரம்பிக்கணும். தசம எண்ணுக்கு அப்புறம் முதல்ல இருந்து பிரிக்க ஆரம்பிக்கணும். அப்ப இப்படி பிரிக்கும் பொழுது 6 மட்டும் தனியா பிரிஞ்சிடும். இந்த பக்கத்துல தசம எண்ணுக்கு அப்புறம் எப்படி பிரிக்கணும், 36ன்னு தனியா ஒரு பகுதி பிரியும், 7ன்னு ஒரு தனியா ஒரு பகுதி பிரியுமா. அப்ப இங்க ஒரு 0 ஆட் பண்ணி 70ன்னு தனியா பிரிச்சுக்கணும். புரியுதா? அப்ப தசம எண்ணுக்கு இந்த ஒரு விஷயம். சோ தசம எண்ல என்ன செஞ்சிருக்கோம், என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தசம புள்ளிய நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள எண்களை கடைசியிலிருந்து 2 2 பிரிச்சுக்கிட்டே போகணும். தசம எண்ணுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பின்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்றோம், முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், 2 2 பிரிக்கிறோம். அப்ப 2வது நம்ம பிரிக்கும் பொழுது கடைசியில ஒரு எண் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல ஒரு 0 போட்டுடணும். இல்ல அப்படின்னா அப்படியே அந்த 2 எண்களையும் நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவுதான். சோ இந்த கணக்குக்கு நம்ம போகலாமா? நம்ம வர்க்கமூலம் எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 2.89. சோ இதை எப்படி பிரிப்போம், வாங்க பிரிக்கலாம். ஸோ 2.89 தசம எண்ணுக்கு முன்னாடி ஒரு எண் இருக்கு, அது ஒரு பகுதியா பிரிச்சுடுவோம். தசம எண்ணுக்கு பின்னாடியில இருந்து அப்புறம் பிரிக்க ஆரம்பிக்கணும். அப்ப 89 ஒரு பகுதியா பிரிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு, 2. நம்ம எப்பவும் போல வர்க்கத்தை போடுற மாதிரி போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பகுதிக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், வர்க்க சார்ட் யூஸ் பண்ணுவோம். 2ங்கிறது முழு வர்க்கம் கிடையாது. அப்ப அதை விட குறைவான ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 1. அப்ப 1 ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வரும். அப்ப ஓர் 1 1 ஓர் 1 1 2ல 1 போச்சு, நம்மளுக்கு என்ன மீதம் 1. அப்புறம் அந்த 89 நம்ம அப்படியே அந்த பகுதியை கீழே இறக்கிடுறோம். இங்க தசம புள்ளி, இது தசம எண்கள் அப்படிங்கிறதுனால இங்க டைரக்டா என்ன வந்துருது, புள்ளி தசம புள்ளி வச்சிடணும். அடுத்து என்ன செய்யணும், இங்க 2 டேஷ் நம்மளுக்கு வரும். முதல் டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம், அதாவது மேல இருக்க ஈவை 2ஆல பெருக்கணும். அப்ப ஓர் 2 என்னது 2. சோ போட்டாச்சு. அடுத்து என்ன, 2க்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும், அதே நம்பர் தான் மேல நம்மளுக்கு இங்க வரும். இந்த 2 நம்பரையும் நம்ம பெருக்கும் பொழுது 180க்கு குறைவாக வரணும். சோ அதை எப்படி போடுவோம், அதாவது 2 எனக்கு ஒரு நம்பர் வேணும், பக்கத்துல இன்னொரு நம்பர் வேணும், அது எதை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 189க்கு குறைவா இருக்கணும். நம்ம ஒரு 7 வரைக்கும் ட்ரை பண்ணுவோமா. 7 7 7 பெருக்கல் 7 49. ஸோ 9 4 7 பெருக்கல் 2 14 14 பிளஸ் 4 189. அப்படி கரெக்டா வந்துருச்சு. இது ஒரு முழு வர்க்கம் அப்படிங்கறதுனால அப்ப இந்த பக்கம் நம்ம என்ன போடணும், 7. இங்க நம்ம என்ன போடணும், 7. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், இது 2 பெருக்கணும்னா 189 கரெக்டா வந்துருச்சு. அப்ப இது ஒரு முழு வர்க்கம். அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.89 அப்படிங்கிறது கரெக்டா 1.7.
இப்ப நம்ம எட்டாவதுல ரெண்டாவது கணக்கு போறோம். 67.24 இதனுடைய வர்க்கமூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்பவும் போல தசம புள்ளியை நோக்கணும். தசம புள்ளியிலிருந்து நம்ம இந்த பக்கம் பிரிக்கும் பொழுது கடைசியில இருந்து 2 2 பிரிக்கணும். கரெக்டா ஒரு பகுதி பிரிஞ்சிருச்சு. அதே மாதிரி புள்ளிக்கு அப்புறம் இந்த பக்கம் நம்மளுடைய வலது பக்கம் 2 2 பிரிக்க ஆரம்பிக்கணும். அப்படி பிரிக்கும் பொழுது என்ன ஆகுது? 24 ஒரு பகுதி ஆகுது. ஸோ 67 ஒரு பகுதி ஆகுது, 24 ஒரு பகுதி ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? நம்மளுடைய முழு வர்க்க சார்ட்டை யூஸ் பண்ணி 67 எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்ப்போம். 67 ஒரு முழு வர்க்கம் கிடையாது. அதனால இதனுடன் குறைவா இருக்கிற முழு வர்க்கத்தை நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்த்தோம்னா 67ன்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எது வருது? 64. அது எதனுடைய வர்க்கம்? 8. அப்ப 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 64. அதனால நம்ம அதை எடுத்துக்க போறோம். அப்ப இங்க என்ன எழுதுவோம்? இங்க 8, இங்கேயும் 8. 8 பெருக்கல் 8 64. அவ்வளவுதான். ஸோ 67 இருந்து 64 கழிச்சோம் அப்படின்னா 3. அதுக்கப்புறம் எதை நம்ம கீழே இறக்குவோம்? 24 அப்படியே கீழே இறக்கிடுவோம். இங்க தசம புள்ளி, இது தசம எண், அதனால இங்க ஒரு தசம புள்ளி வச்சாச்சு. அவ்வளவுதான். அடுத்த பார்ட் நம்மளுக்கு தெரியும். நம்ம 2 பகுதிகள் கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 பகுதியில உள்ள நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல் நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம்? மேல இருக்க ஈவை 2ஆல பெருக்குவோம். அப்ப 8 பெருக்கல் 2 என்னது? 16. அப்ப முதல் டேஷ்ல இருக்கிற நம்பர் யாரு? 16. ஓகே. இப்ப இதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இது ஒரு முழு வர்க்க எண் ஏற்கனவேன்னு சொல்லியாச்சு. இப்ப 16 நம்மளுக்கு இங்க இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதிக்குவோம்? 16 இருக்கு, அப்புறம் ஒரு டேஷ் பெருக்கல் நம்மளுக்கு இங்கேயும் ஒரு நம்பர் வரும். இந்த நம்பரும் ஒரே நம்பர். ஸோ பெருக்கல் டேஷ் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 324. ஸோ இதை நல்லா உற்று நோக்குங்க. இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இதை நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது இந்த எண் எதுல முடியுது? 4ல முடியுது. எந்த 2 ஒரே நம்பரை பெருக்கினா 4ல முடியும்? ஒன்று 2 பெருக்கல் 2 4ல முடியும். இல்லை அப்படின்னா 8 பெருக்கல் 8 64. அது 4ல முடியும் இல்லையா? ஸோ அப்போ ஒன்று இங்க 2 போட்டு பார்க்கணும், இல்லைன்னா என்ன போட்டு பார்க்கணும்? 8ங்கிற நம்பர் போட்டு பார்க்கணும். நம்ம 2 போட்டாலே வந்துரும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அப்போ இங்க 2 நம்ம போட்டு பார்ப்போம். 2 4, 6 12, 2 மீதம் 1, 2 2 2 + 1 3. ஸோ கரெக்டா 324 வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு தேவையான எண் என்னங்க? இங்கே 2, இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரும்? 2. ஸோ இங்க நம்மளுக்கு 324 வந்துருச்சு. நம்மளுடைய மீதம் 0. அவ்வளவுதான். Therefore, square root of 67.24 முழு வர்க்கம், அதாவது 8.2. அவ்வளவுதான் நம்மளுடைய இரண்டாவது கேள்வி. வாங்க மூணாவது கேள்விக்கு போகலாம். இப்ப நம்ம எட்டாவதுல ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம். நம்ம எதனுடைய வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும்? வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கணும்னா 2.0164 இதனுடைய வர்க்கமூலத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ முதல் இதை எப்படி நம்ம பிரிக்க போறோம் அப்படின்னா, எப்பவும் போல தசம புள்ளிக்கு முன்னாடி உள்ள எண்களை ஒரு விதமாகவும், தசம புள்ளிக்கு அப்புறம் உள்ள எண்களை ஒரு விதமாகவும் நம்ம பிரிக்கணும். தசம புள்ளிக்கு முன்னாடி உள்ள எண்கள் என்ன? கடைசியில் இருந்து 2 2 பிரிக்கணும். அப்ப இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு பகுதியா தான் பிரியுது. அடுத்து தசம எண்ணுக்கு அப்புறம் உள்ள எண்களை எப்படி செய்யணும்? வலது பக்கத்துல இருந்து நம்ம பிரிக்கணும். அப்ப இந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிக்கணும். அப்ப இந்த 2 நம்பர் ஒரு பகுதி, இந்த 2 நம்பர் ஒரு பகுதி, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நம்ம பகுதிகளாக பிரிச்சாச்சு. வாங்க இப்ப கணக்கு போடலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல இப்ப 2ங்கிறது எதனுடைய முழு வர்க்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வர்க்க சார்ட்டை நம்ம பார்த்துருவோம். அப்ப 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1
இதுதான் நம்மளுக்கு இருக்கும் 2க்கு பக்கத்துல இல்லையா. 2ங்கிறது முழு வர்க்கம் கிடையாது, அதனால நம்ம 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிற இந்த முழு வர்க்கத்தை எடுத்துக்கிறோம். அப்ப இங்கேயும் 1, இங்கேயும் 1, ஓர் 1 1. அப்ப நம்மளுடைய மீதம் என்ன 1. அடுத்து நம்ம இங்க தசம புள்ளி வச்சுக்கணும், ஏன்னா இங்க தசம புள்ளி வருது, அதனால இங்க நம்ம தசம புள்ளி வச்சிடுறோம். அடுத்து நம்ம எதை இறக்கணும் 0 1 ஜோடியாகத்தான் நம்ம இருக்கணும், ஏன்னா இது வர்க்க மூலம், அதனால 0 1 நம்ம இறக்கியாச்சு. இப்ப நம்ம எப்படி போடணும், எஸ் நம்மளுக்கு 2 டேஷ் நம்ம போட்டுக்குவோம். இந்த 2 டேஷ்ல இந்த டேஷும் இங்க நம்ம போடுற இந்த ஈவுனுடைய பகுதியும் ஒரே நம்பரா இருக்கும். ஸோ இந்த முதல் டேஷ் நம்ம எப்படி போடுவோம், இந்த மேல இருக்கிற எந்த ஈவு கிடைச்சாலும் அதை எதால பெருக்குவோம் 2ஆல பெருக்குவோம். 2 2. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்ல உள்ள நம்பரை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். வெரி குட். இப்ப நம்ம அடுத்த டேஷை பார்ப்போம். இப்ப இந்த அடுத்த டேஷ் என்ன அர்த்தம், இந்த நம்பரும் இந்த நம்பரும் 1. ஸோ இந்த நம்பரால இந்த முழு எண்ணை நம்ம பெருக்கும் பொழுது ஒன்று நம்மளுக்கு 101 கிடைக்கணும், இல்லைன்னா அதை விட குறைவான எண் கிடைக்கணும். அதாவது 2 நம்ம இந்த டேஷ்ல ஒரு நம்பர் ஃபில் பண்ண போறோம் இல்லையா, அதே நம்பர் தான் இந்த நம்பர். ஸோ அந்த நம்பரான இந்த முழு பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 101 கிடைக்கணும், இல்ல அதை விட குறைவான ஒரு ஆன்சர் கிடைக்கணும். வாங்க போடலாம். இங்க 4ங்கிற என்ன ட்ரை பண்ணுவோமா, இங்க 4 போட்டா இங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 4. 4 பெருக்கல் 4 16. அப்ப 6 1. 4 பெருக்கல் 2 8. 8 + 1 9. 96. ஸோ இது ரொம்ப கிட்டவே வந்துருச்சு. அப்ப 25 × 25 எதுக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். 25 × 5 5 25 I2 10 125. நிச்சயமா இதை விட என்ன செய்ய அதிகமாக தான் இருக்கு. அப்ப நம்ம 96 தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப நம்மளுக்கு என்ன 24 பெருக்கல் 4 அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்ப இங்க என்ன போடுவோம், இங்கேயும் 4 போடுவோம், இங்க மேலையும் நம்ம 4 போடுவோம். அப்ப 24 பெருக்கல் 4 அது நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு 96. ஸோ 24 பெருக்கல் 4 96ங்கிறது நம்மளுடைய ஆன்சர். அப்ப இதுல இருந்து நம்ம இதை நம்ம என்ன செய்ய கழிக்க போறோம். அதுக்கப்புறம் ஸோ 1ல் 6 போகாது, அதனால நம்ம கடன் வாங்குறோம் 1. இது 9ஆ மாறிடும். 11ல் 6 போச்சு அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளவு 5. ஸோ 5 9ல் 9 போச்சுன்னா இது. அடுத்து நம்ம எதை இறக்க போறோம் 64 இறக்க போறோம். ஸோ 64 அப்படியே ஜோடியா இறக்கிடுறோம். ஸோ 564. திரும்பவும் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க நம்ம 2 டேஷ் ஃபில் பண்ணணும். இதுல முதல் டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம், மேலே இருக்கிற ஈவு அப்படியே 2ஆல பெருக்கணும். அப்ப 14 நம்ம எதால பெருக்கிறோம் 2ஆல பெருக்கிறோம். 14 2ஆல பெருக்கிற நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 28. ஸோ 28ன்னு அப்படியே போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும் 28 பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பரும் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போற இந்த நம்பரும் 1. இந்த நம்பரான இதை ஃபுல்லா பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 564 கிடைக்கணும், இல்ல அதை விட குறைவான எண் கிடைக்கணும். வாங்க போடலாம். ஸோ நம்ம 28 பக்கத்துல ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும், அதே நம்பர் தான் நம்ம மேலே ஈவுல போடுவோம். அது ரெண்டையும் நம்ம பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 564 கிடைக்கணும், இல்லை அதை விட குறைவான எண் கிடைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க 2 போடுவோம். இங்க 2 போட்டா இங்கே நமக்கு என்ன கிடைக்கணும் 2. 2 4. அடுத்து 2 பெருக்கல் 8 16. 6 1. 2 4. 4 + 1 564. அப்படியே கிடைக்குது ஆன்சர். அப்ப நம்ம என்ன போடணும் இந்த பகுதியில 2, ஈவனுடைய பகுதியில என்ன போடணும் 2. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. அப்ப இங்கேயும் நம்ம 2 போடணும், இங்கேயும் நம்ம 2 போடணும். அப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது 564. அவ்வளவுதான், ரொம்ப சுலபம். So therefore root of 2.0164ங்கிறது நம்மளுக்கு 1.42. அவ்வளவுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய 8வதுல 3வது கணக்குக்கான ஆன்சர். வாங்க அடுத்த கணக்குக்கு போகலாம். இப்ப நம்ம 8வதுல 4வது கணக்கு படிக்கிறோம். 144/225 இதனுடைய வர்க்கமூலம் கேட்கறாங்க, அதாவது ஸ்கொயர் ரூட் கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. 144 அப்படிங்கிறது என்னது
12ஆம் வாய்ப்பாடுல வரும் 12 பெருக்கல் 12. அதே மாதிரி 225 எந்த வாய்ப்பாடுல வரும் 15ஆம் வாய்ப்பாடு 15 பெருக்கல் 15. அவ்வளவுதான். சோ இப்ப ஸ்கொயர் ரூட்ல இருக்கும் பொழுது நம்ம உள்ள 2 ஜோடியா வந்துச்சு அப்படின்னா அதை விட்டு வெளியே எடுக்கும் பொழுது ஒரு நம்பரை வெளியே எடுத்துலாம் இல்லையா? சோ இங்க என்ன வரும் 12 by 15 பெருக்கல் 15 அது ஒரு ஜோடியா இருக்கு. அப்ப ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் 15. அவ்வளவுதான். சோ இதுதான் 8ஆவதுல 4வது கணக்குனுடைய ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 by 225 ஈக்குவல் டு 12 by 15. அவ்வளவுதான். வாங்க நம்ம அடுத்த கணக்கு போகலாம். இப்ப நம்ம 8ஆவதுல 5வது கணக்கு போறோம். 7 18 by 49 இதனுடைய வர்க்கமூலம் கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இது கலப்பு பின்னமா இருக்கு, அதனால இது முதல் தகா பின்னமா மாத்துறோம். எப்படி தகா பின்னமா மாத்துவோம்? இந்த 2 நம்பரை பெருக்கணும், அதோட கிடைக்கிற ஆன்சரை நம்ம என்ன செய்யணும் கூட்டணும். அப்ப 7 பெருக்கல் 49 எவ்வளவு? நமக்கு தெரியும் 343 இல்லையா? அதோட இப்ப எதை கூட்டணும்? 7 பெருக்கல் 49ங்கிறது எவ்வளவு? 343. அதோட இப்ப எதை கூட்டணும்? 18 கூட்டணும். சோ 18 கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 361. சோ இப்ப நம்மளுடைய தொகுதியில என்ன இருக்கும்? 361. கிளியரா? அதாவது இது கலப்பு பின்னமா இருக்கு, நம்ம என்ன செய்யணும் தகா பின்னமா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த 2 நம்பரை பெருக்கணும், கிடைக்கிற ஆன்சரோட இந்த நம்பரை என்ன செய்யணும் கூட்டணும். அப்ப 7யும் 49யும் பெருக்கினா எவ்வளவு கிடைக்கும்? 343. மேல இருக்க நம்பர் 18 நம்ம கூட்டுறோம், அப்ப நம்மளுக்கு 361 கிடைக்குது. அப்ப நம்மளுடைய தொகுதியானது என்னது அப்படின்னா 361. அதனுடைய பகுதி என்னது? 49. இதுதான். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமா மாத்திட்டோம். இப்ப இதனுடைய ஸ்கொயர் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். Therefore, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 361 by 49 எப்படி எழுதலாம்? 361 அப்படிங்கறது எப்படி எழுதிக்கலாம்? 19 பெருக்கல் 19. அதே மாதிரி 49 எப்படி பெருக்கி எழுதலாம்? 7 பெருக்கல் 7. வர்க்கமூலத்துக்குள்ள நம்ம ஜோடியா இருந்துச்சுன்னா நம்ம வெளியே எடுக்கும் பொழுது ஒரு நம்பரா எடுத்துடலாம். இப்ப 19ம் 19 இது ஜோடியா இருக்குது, அப்ப வெளியே எடுக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? 19. அதே மாதிரி நம்மளுடைய பகுதியில நமக்கு என்ன கிடைக்குது? 7. சோ நம்மளுடைய ஆன்சர் 19 by 7. ஆனா நம்ம கொஸ்டின் கலப்பு பின்னத்துல இருக்கிறதுனால நம்ம ஆன்சரையும் கலப்பு பின்னத்துல பண்ணலாம். 19 எதால வகுத்திருக்காங்க? 7ஆல வகுத்திருக்காங்க. அப்ப 19 நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 7ஆல வகுப்படுது. 2 பெருக்கல் 7 14. அப்ப 14 மீதம் எவ்வளவு? 5. சோ இதை எப்படி நம்ம கலப்பு பின்னமா எழுதலாம்? நம்ம ஈவு இருக்கு இல்லையா? நம்ம ஈவு யாரு? 2. அதுதான் நம்மளுடைய முழு எண். அப்ப பின்ன பகுதிக்கு எது? மீதம் எவ்வளவு? 5. எத்தனைக்கு? 7க்கு. அப்ப 2 5 by 7ன்னு நம்ம 19 by 7ங்கிற தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா எழுதிக்கலாம். இவ்வளவுதான். சோ இதுதான் நம்மளுடைய 8ஆவதுல 5வது கேள்விக்கான பதில். இதோட நம்மளுடைய 8வது கணக்கு முடிஞ்சிருச்சு. This is our channel Mathi Karthi. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க for more videos. This is me Karthi signing off. Bye bye.